ஸோ வேலையில் ஒரு பெரிய லாபத்தை கொடுப்பார். நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா இருக்கு ரோடு அப்படின்னா நீங்கள் தான் போகணும். நீங்கள் போகாமல் இங்கே உட்காந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னால் எப்படியும் அந்த மாதிரி தான் ராசி பலன் சொல்லும்போது நீங்கள் கிளம்பி போங்க. யாரெல்லாம் இந்த தடவை எதெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே டக்கு டக்கு 20ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வேற வந்து உட்காந்துருவார் ராசிக்குள்ள செவ்வாய் உட்காரும்போது கொஞ்சம் கபாலிடா நெருப்பிடா மாதிரி இருப்பீங்க. கொஞ்சம் அப்படியே ஸ்பீடா டக்குன்னு ரிஷபத்துக்கு இந்த தடவை வேலையெல்லாம் நடக்கும். முடிக்கணுன்ற மாதிரி ஒரு கம்பல்ஷன் வரும். நீங்க அடுத்தவங்களை கம்பல் பண்ணி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை டக்குன்னு சொல்ல ஒரு 5 விஷயம் நடக்க போகுது. 1, திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. 2, உங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய எனர்ஜி வேவினா ஒரு கிரகம் நம்மளை ஆட்கொள்ளும் போது அதோட எனர்ஜியா நம்ம பிரதிபலிப்போம். இதுதான் ரியாலிட்டி. அப்ப இந்த சுக்கிரன் போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசிக்காரங்க வீட்டை ஆல்ட்ரேட் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த சோஃபாவை மாத்துறது இல்ல கட்டன் மாத்துறது ஏதோ ஒண்ணு வீட்டுக்கு ஆல்ட்ரேட் ஒர்க் நடக்கும் இந்த தடவை. ஏன்னா காலபுருஷனுடைய 4ஆம் வீட்டுல போய் வெங்கடேஸ்வர ஆஸ்ட்ரோ அகாடமி வழங்கும் ஜோதிடர் டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்களின் சூட்சம செல்வவசிய வகுப்பு நடைபெறும் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 14ஆம் தேதி 10 மணி முதல் 5 மணி வரை. வகுப்பில் இணையும் மாணவர்களுக்கு பூஜிக்கப்பட்ட மகாலட்சுமி வெள்ளி நாணயமும் தன ஆகர்ஷண மூலிகையும் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் செய்து உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்தே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தில் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் ராசிநாதன் குருவோடு இணைந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 3ஆம் இடமே தைரிய வீரிய விஜயஸ்தானம் தான். தனக்காரகனோடு சேர்ந்து இருக்கும்போது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை பிறக்கும். முதல்ல யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. பணத்தில் இருந்த தடை முதல்ல நிவர்த்தி ஆகும். புது ப்ராஜெக்ட் உங்களை தேடி வரும். இது வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்த மிஸ்டர் குருவும் 3ஆம் இடத்துக்கு போய் உட்காரும் போது, 3ஆம் இடம்னா நிறைய டிராவல் பண்ண வைப்பார். அலைச்சல் மூலமாக அனுகூலம் கண்டிப்பாக இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இருக்கக்கூடிய கிரகப்பயிற்சியை பார்க்கும்போது இந்த சனியோட பொசிஷன் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இங்கேருந்து ஏற்கனவே 11ஆம் இடத்துல லாபத்தில் சனி உட்காந்துருக்கா. சனி 3, 6, 11ஆம் இடத்துல இருக்கும்போது தான் பயங்கரமான கொட்டி கொடுப்பாருன்னு ஊருக்கே தெரியும். ரிஷபத்துக்கு சொல்லவே வேணாம். சனியும் ரிஷபமும் இப்படி அதுவே செம்மையாக இருக்கும்போது இந்த தடவை 10ஆவதுக்கு இங்கேருந்து குருவோட 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வை வேற ஸ்வயங்கின குரு அங்கே பார்க்குறாரு. வேற லெவல் ரிஷபத்துக்கு எனக்கு தெரிந்து. நீங்கள் சும்மா சொல்லுங்கள் மேடம், எங்களுக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது. இப்படிலாம் கமெண்ட் போடாதீங்க தயவு செஞ்சு. யாரோ ஒத்தி நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புங்க. கோச்சாரப்படி இந்த மாதிரியான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய ஜன்ன காலசாரத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை பொறுத்து தான் இது அப்படியே இம்பேக்ட் பண்ண போதா, இல்லை உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் விட போதான்றது தெரிய போகுது. ஸோ நிறைய எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தகுதி மேம்பாடு கிடைக்கும். செஞ்சே முடிக்கணுன்ற ஒரு வெறி வரும். என்ன நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சில சோர்ஸ் தேட வேண்டியிருக்குன்ற மாதிரி கொஞ்சம் அதை பற்றியே யோசிப்பீங்க. வாட் நெக்ஸ்டே மண்டேல ஓடு இந்த ஒரு ரிஷபம் யாராக இருந்தாலும் சரி. ரிஷபத்தில் ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த அந்த சந்திரன் மட்டும் இல்லை, ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த அதுதான் நடக்கும். உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய ராசிநாதனும் குருவும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. அதுவே மிகச்சரியான யோகம். அங்கேருந்து அப்படியே அதோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு ராசிநாதன் உட்கார்ந்து பாக்கியஸ்தானத்துக்கு பார்வை கொடுக்குறாருன்னா வேற ஏதாவது வேணுமா சாமி? அதுவே போதும். நிறைய பேருக்கு அப்பா மூலமாக சில சொத்துக்கள் வரும். இல்லை அப்பாவின் சொத்துக்கள் வந்து இது வரைக்கும் முடியாமல் இருக்குன்னா அது முடியும். இல்லை அப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹெல்ப் பண்ணுவார். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து அப்பா வாரத்துக்கான யோகமெல்லாம் உண்டு. நல்ல பாக்கியங்கள், நல்ல திறமைக்கான ஒரு அடையாளம் கிடைக்கும். எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், நான் ஏதாவது ஜாதிக்கணும், ஜெயிக்கணும்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்ட அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி. சும்மா சாதாரணமாலாம் இல்லை, வேற லெவலில் வந்து இயங்குவதற்கு குரு வந்து தயாராக இருக்கிறார். ஏன்னா குரு பார்க்கக்கூடிய பார்வை 11ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, கூடவே அங்கே சனியோடைய அமைப்பு அப்படின்றது சுபத்துவமாய் உட்கார்ந்துருக்காரு. ஸோ வேலையில் ஒரு பெரிய லாபத்தை கொடுப்பார். நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா இருக்கு ரோடு அப்படின்னா நீங்கள் தான் போகணும். நீங்கள் போகாமல் இங்கே உட்காந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னால் எப்படியும் அந்த மாதிரி தான் ராசி பலன் சொல்லும்போது நீங்கள் கிளம்பி போங்க. யாரெல்லாம் இந்த தடவை எதெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே டக்குன்னு நடத்தி கொடுவதற்கான கிரகச்சூழல் அமைஞ்சிருக்கு. ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அபிரிவிதமான அமைப்பு.
20ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வேற வந்து உட்காந்துருவாரு ராசிக்குள்ள. ராசிக்குள்ள செவ்வாய் உட்காரும்போது கொஞ்சம் கபாலிடா நெருப்புடா மாரி இருப்பீங்க. கொஞ்சம் அப்படியே ஸ்பீடா டக்கு 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 டக்குன்னு ரிஷபத்துக்கு இந்த தடவ வேலையெல்லாம் நடக்கும். முடிக்கணுன்ற மாரி ஒரு கம்பல்ஷன் வரும். நீங்க அடுத்தவங்கள கம்பல் பண்ணுவீங்க. முடி, முடி, முடின்னு. அது கொஞ்சம் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாரியான ஒரு நெருடல உருவாக்கும். அதனால கொஞ்சம் டாமினேஷன் செவ்வாய் பண்ணுவாரு. நீங்க பண்ண மாட்டீங்க. சரியா? உங்கள பண்ண வைப்பாரு. அதனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். யாரு? ரிஷபராசிக்காரங்க. இல்ல யாராவது வேலை பார்க்குற இடத்துல உங்கள அப்படி செய்வாங்க. சீக்கிரம் பண்ணுங்க, சீக்கிரம் முடிங்க. அப்படி அந்த மாரி வேலை பளு அதிகரிக்கும். மத்தபடி ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நெறைய நல்லவை கூடி வரப்போகுது. இதுவரைக்கும் தடை வந்து பண ரீதியாக இருந்த தடை நிவர்த்தியாகும். ஒரு மூச்சு விடுவீங்க. அப்பாடி முடிச்சுட்டோம் அப்படி. இப்பதான் குரு பெயர்ச்சியாகி வந்திருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் பாவம் அவரு. இப்போ வேற நம்ம ராசிநாதனோட அவர் கிரக யுத்தம் நடத்தணும். வேலை இருக்கு அவருக்கு. அதனால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு பார்க்கட்டும். நம்ம ராசிநாதன்ட்ட போய் கேட்டுக்கலாம். 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய ராசிநாதனுடைய அமைப்பு திரும்ப எகைன் அப்படியே கீழ வந்து கேதுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதெல்லாம் நெறையா நல்லவைகளை உருவாக்கி கொண்டு வந்து குடுக்கும். 15ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க நெனச்ச காரியம் நெனச்சபடி நடக்கும். ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் இந்த தடவ டக்கு டக்குன்னு சொல்ல ஒரு 5 விஷயம் நடக்க போகுது. 1 திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. 2 இதுவரைக்கும் கிடைக்காத சொத்துல பிரச்சனை இருக்கவங்களுக்கு சொத்து சரியா போகுது. அப்பாவின் மூலமாக ஒரு ஆதாயம், ஒரு அனுக்கிரகம், அனுசரணை கிடைக்க போகுது. நல்ல குருமார்கள் கிடைக்க போறாங்க. 4வது வேலையில ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது. 5வது விஷயம் பொருளாதார ஏற்றம் கிடைக்க போகுது. இந்த தடவ நீங்க என்ன தொட்டாலும் துவங்க போகுது. விமானத்துல ஏறி உட்காந்துட்டீங்க, விமானம் பறந்துட்டு இருக்கு. திடீர்னு 40 கிலோமீட்டர் இப்படி தாண்டி மேல போம்போது, என்ஜின் ஆஃப் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாரி தான் இருக்கு. நீங்களா நெனச்சுக்கிறது. உங்களுக்கான கிரக விமானம் பறக்க ரெடி ஆயிடுச்சு. நீங்க உட்கார்ந்து அத எப்படி இயக்குவீர்களோ, அது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து பட்டைய கெளப்ப போறீங்க. செம்மையான வைப் இந்த தடவ. உங்கள பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய எனர்ஜி வேவ் ஏன்னா ஒரு கிரகம் நம்மளை ஆட்கொள்ளும்போது அதோட எனர்ஜியா நம்ம பிரதிபலிப்போம். இதுதான் ரியாலிட்டி. அப்ப இந்த சுக்கிரன் போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்றது நெறைய டிராவல். இந்த தடவ நெறைய கம்யூனிகேஷன், நெறைய டாக்குமெண்ட். 3ஆம் இடம் அப்படின்றது தைரிய, வீரிய, விஜயம் மற்றும் அல்லது வெற்றி ஸ்தானம்னு பேரு அது பேரு. ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்க விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு செவ்வாய் மூலமாக நடக்கும். 10வதுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு. 4ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்திருக்காரு. சுயம் இயங்க போது. உங்க திறமையின் மூலமாக உங்க குடும்பத்திற்கான வருமானத்த கொண்டு வந்து நிப்பாட்டுவீங்க ரிஷபராசிக்காரங்க. சூப்பரா இருக்கு. என்ன உழைச்சாலும் வீணா போகுது. இல்ல உழைப்புக்கேத்த ஊதியமே கிடைக்கலன்னு நெனச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். புது புது இடத்துல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்களே புதுசா ஒண்ண உருவாக்கலான்னு நெனச்சு ஒரு புது கம்பெனி உருவாக்குவீங்க. அது சின்ன கம்பெனியா தான் உருவாக்குவீங்க. ஆனா அது பிரம்மாண்டமா விஸ்வரூபம் வளர்றதுக்கான வாய்ப்பை இந்த தடவ உருவாக்குனீங்கன்னா நடக்கும். அதாவது பேசிவ் இன்கம்க்கு சில விஷயங்கள்லாம் மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு கிடைக்கும். நெறைய பேர் இந்த 6 மணி நேரம் வேலைக்கு தாண்டி 2 மணி நேரம் வேலை எக்ஸ்ட்ரா பார்த்து அதன் மூலமா இன்கம் சம்பாதிப்பாங்க. ஸோ நீங்க யாராக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்க, கலை சம்மந்தப்பட்டு வேலை செய்றீங்க, கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்க, அத்தன அத்தன ரிஷபராசிக்காரர்களுக்கும் சூப்பர். நீங்க ரிஷப லக்னமா இருந்தாலும் சூப்பர். ரிஷபத்துல ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவ அமோகமான வெற்றி வருவதற்கான வாய்ப்பை ராசிநாதனும், குருவும் குடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட பொசிஷனும் ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு. சனியோட பொசிஷன் அல்டிமேட்டா இருக்கு. நெறைய பேருக்கு டிராவல் பண்ணுவீங்க. வேற ஊரு, வேற மாநிலம், வேற இடத்துக்கு ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் கேப்ல போய் டிராவல் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் பெருகும். நெறைய ரிஷபராசிக்காரங்க வீட்ட ஆல்ட்ரேட் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த சோஃபாவ மாத்துறது, இல்ல கர்டன் மாத்துறது, ஏதோ ஒண்ணு வீட்டுக்கு ஆல்ட்ரேட் ஒர்க் நடக்கும் இந்த தடவ. ஏன்னா காலபுருஷனுடைய 4ஆம் வீட்ல போய் ராசிநாதன் உட்கார்ந்திருக்காரு. 4ஆம் இடம் அப்படின்னாலே வீடுன்னு பேரு. சொந்த பந்தங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறந்து நெறைய சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு போவாங்க. லீவெல்லாம் முடிஞ்சாலும் பரவால்ல, உங்கள பார்க்க வரேன் மாப்பிளன்னு வந்து பார்த்துட்டு போவாங்க. நெறைய பேருக்கு நீங்க முன்னின்று சில விஷயங்களை முடித்து காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ரிஷபத்துக்கு வரும். ஸோ ஒரு வார்த்தையில என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா, தலைமைத்துவத்திற்கான அதிகாரம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ரிஷபத்துக்கு. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பரா படிக்கிறாங்க. நல்லா இந்த 3ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமரும்போது கவிதை பிறக்கும். மொழியியல் சார்ந்த பிள்ளைங்க இயங்குவாங்க. இந்த தடவ பாருங்க ரிஷபராசிக்கார பிள்ளைங்கள பாருங்களேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரைஸ வாங்கிட்டு வரும். இப்ப தானே ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ரிஷபராசிக்கார குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ரிஷப ராசிக்காரர்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, இந்த தடவ மொழி மீது ஒரு ஆர்வம். ஏன்னா சுக்கிரன் எல்லாம் அந்த மொழி சார்ந்து இயங்குவான். அதே மாரி செவ்வாய் எல்லாம் தமிழுக்கு அதிபதி. சுக்கிரன் எல்லாம் ஹிந்திக்கு நெறைய இருக்குங்க இந்த மாரி. அப்ப நெறைய இந்த மொழியியல் சார்ந்து, மொழி சார்ந்து சில விஷயங்களை பிள்ளைகள் முன்னிறுத்தும். ரிஷபராசிக்காரங்க இந்த தடவ கலா ரசிகனா இருப்பாங்க. நெறைய பாட்டு கேட்கறது, நெறைய வந்து அந்த ஒரு மாரி இருந்த இந்த இறுக்கமான சூழல்லாம் மறந்துருங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் இந்த ஆனி மாதத்திலிருந்து இனிதே ஆரம்பம். 20லேருந்து 40 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு. வெற்றி வாகை தான் சூட போறீங்க. கரெக்ட்டா சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, கார்டு மட்டுமே இருந்த பர்ஸ்ல காசு இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போகுது.
நிறைய உழைப்பின் மூலமாக சில உன்னதங்களை அனுபவிப்பீங்க. திறமை மறுக்கப்பட்ட இடத்துல உங்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். வாய்ப்பு வாசப்படியை தேடி ஒரு ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கு. நெறைய பேருக்கு இந்த தடவ லவ் சக்சஸ் ஆகும். நெறைய பேருக்கு உடைமை என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் காலபுருஷத்துக்கு. அது உங்களுடைய 3ஆம் இடமா வருது. காதல் இனிக்குங்க. ப்ரப்போசல் நடக்கும். ரிஷபத்துக்கு இந்த தடவ நெறைய அப்படியே என்ன சொல்றது? பின்னாடி இளையராஜா ஹம்மிங் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு மாரி இருப்பீங்க. நெறைய ஒரு நம்பிக்கை பிறக்கும். வாழ்க்கை மீதான நம்பிக்கை பிறக்கும். 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பண ரீதியாக இருந்த குழப்பங்கள் தீரும். ஏன்னா தசாபுதியெல்லாம் பொறுத்தவரைக்கும் அது எல்லாமே நல்லா இருக்கும்போது நெறையா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமான்னு மண்டைக்குள்ள அப்படியே ஒரு மாரி ராகு போட்டு தூண்டுவான் 10ஆம் இடத்துல உட்காந்து. அப்ப அதில மட்டும் கவனமா இருக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ல கவனமா இருக்கணும். இல்ல மேடம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க ஓடுறீங்கன்னா, இனிமே அதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் வழங்கும். இந்த தடவ நீங்க ஜெயிக்காட்டி வேற எப்பயும் ஜெயிக்க முடியாது. ஸோ 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான முதல்ல வியாதி மறையுங்க. அத சொல்லி, இத சொல்லி பயமுறுத்துனாங்கல்ல இந்த 2, 3 மாசமா. நான் போன 3 மாசமா சொல்லியிருந்தேன். பண்ற மாரி வரும். ஆனா ராகு படம் காட்டுவாரு. ஒண்ணும் இல்லன்னு முடிச்சுட்டு இந்த ஒண்ணும் இல்லன்றது இந்த மாசம் தான் சொல்லுவாங்க. அதனால வயிறு சம்மந்தப்பட்ட ஹார்ட் இது 2யும் மட்டும் பார்த்துக்கணும். யாரு? ரிஷபராசிக்காரங்க. இந்த வயது ஒத்தவர்கள். மத்தபடி எல்லாம் சூப்பர். ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்தது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுதாங்க வரவே வராது. பிளானட் குடுத்தா தாங்க வரும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஹாப்பினஸ் ரிஷபத்துக்கு இந்த மாதம் கண்டிப்பாக முடியறதுக்குள்ள கிடைக்கும். ஓகே கவலைப்பட வேணாம். 60 தாண்டி ரிஷபராசிக்காரர்களுக்கு நெறைய ஜீன்ஸ் போட்டு சில்லுன்னு இருப்பீங்க. அப்படியே இளமை திரும்புதேன்ற மாரி இருக்கும் இந்த தடவ. ஒரு உத்வேகம் பிறக்கும். குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு என்னதான் இருந்தாலும், கொஞ்சம் அடுத்தவங்கள பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு போட்டி மனப்பான்மை வரும். ஏன்னா ஆல்ரெடி வேற செவ்வா தலைக்கு மேல உட்காந்துருக்கானா, ஸ்பீடா இயங்கணும், ஸ்பீடா ஓடணும். அதெல்லாம் நடக்கும். ஹெல்த் ரீதியாக இருந்த பிரச்சனை விளங்கும். ஒரு மாரி இருக்கு, பிரச்சனையாவே இருக்குன்னா, தயவு செஞ்சு இன்னொரு டாக்டர்ட்ட ஒப்பீனியன் கேளுங்க. ஒண்ணுமே இல்லன்னு ரிப்போர்ட் வந்துரும். இந்த தடவ உடல் ரீதியாக இருந்த ஆரோக்கிய குறைபாடு சரியாகும். ஏன்னா 3ஆம் இடத்துல போய் அதாவது உங்களுக்கு 2ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார். மருத்துவக்காரகன்னு பேரு சூரியனுக்கு. அவன் போய் 2ஆம் இடத்துல இருந்தா குடும்பத்துல மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும். குடும்பமும் உடம்பு முடியல ஃபுல்லா குடும்பத்தோட முடியலன்ற அமைப்பெல்லாம் மாறி எல்லாரும் நல்லா இருக்காங்கன்ற எண்ணமே வரும். இந்த ஆனி மாசம் எல்லாருக்குமே அல்டிமேட்டா இருக்கு. அது ரிஷபத்துக்கு சொல்லவே வேண்டாம். மிகச்சரியான திறமையை வெளிக்காட்டக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நெறைய பேர் மீன் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய மீன் பார்க்கறது, டால்ஃபின் பார்க்கறது. இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போம்போது நீங்களே இந்நேரம் மீன் தொட்டி வாங்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல மீன வாங்கி போட்டிருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். அதனால வண்ண வண்ண மீன்கள் பார்க்கறது, அதோட பயணப்படுறதெல்லாம் இந்த தடவ ரிஷபத்திற்கு நடக்கும். ஏன்னா மீன் பார்த்த மாத்திரத்திலே அப்படியே குஞ்சு பொரிச்சிருமா. அந்த மாரி இந்த தடவ சுக்கிரன் போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த பொசிஷன், பார்க்கக்கூடிய பார்வை, இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த யோகங்கள்லாம் சேர்ந்து நீங்க நெனச்சத மனசுல நெனச்ச விஷயத்த அப்படி நிழலா வெளிப்படுத்தும். உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சொல்லக்கூடிய சமிக்கைகளா தான் இந்த மீன் பார்த்தல் என்பது இருக்கப்போது ரிஷபத்துக்கு. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? மகாலட்சுமி வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும். அதுவும் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது முடிஞ்சா ரிஷபராசிக்காரங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவ போயிட்டு வாங்க. நீங்க ரிஷப ராசியா இருக்கும்ல, ரிஷபத்துல ஏதாவது ஒரு பிளான் இருந்தாலும் இந்த தடவ காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு, அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு நவாரண பூஜையில போய் கலந்துக்கிட்டவங்க கோடீஸ்வரங்கள் தான். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போது. போக முடியாட்டி அட்லீஸ்ட் ஒரு வால்பேப்பரையாவது வச்சு கொஞ்சம் இந்த மாதம் ஃபுல்லா காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய அமைப்பாக இனிதே மலர காத்திருக்கிறது.